வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி திருவட்பயனில் இந்த 51வது பாட்டினுடைய 2வது பகுதியை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த 2வது பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இருவினை உப்பு பற்றி சொல்கிறாங்க. அதாவது நம்ம முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த மலப்பரிபாகம் பற்றி பார்த்தோம். அந்த மலப்பரிபாகம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உயிர் பல பிறவிகளில் சென்று சென்று உலக வாழ்வில் ஈடுபட அத்தனை பிறவிகளிலும் அதன் அறிவை மறைத்து ஆணவ மலம் தனது செயல்பாட்டினால் சிறிது சிறிதாக தன்னுடைய சக்தி மெலிந்து ஒரு நிலையில் அது என்னாகும், ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் தேய்ந்து நீங்கும் நிலை, அதை தான் மலப்பரிபாகம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஆணவ மலம் தேய்ந்து போகுமானால் உயிருக்கு உலக நாட்டம் குறையும். இப்போ அந்த ஆணவ மலம் நமக்கு இருக்கிறனால தான் அந்த உலக நாட்டம் இருக்குது. இந்த ஆணவ மலம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எனது என்ன அப்படி சொல்லிட்டான், எனக்கு இந்த தீங்கு எனக்கு இந்த துன்பம் என்ன அவனுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த தீங்கு எனக்கு பண்ணிட்டான், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய வீடு, இந்த மாதிரி இந்த பற்றுகள், நான் எனது அப்படிங்கிற அந்த மமகாரம் அகங்காரம், அந்த ரெண்டு இருக்கிறது வரை நமக்கு அந்த உலக நாட்டத்தில் தான் நாம் இருப்போம். அப்போ எப்போ அந்த ஆணவ மலம் தேய்ந்து போகுதோ, அந்த மலப்பரிபாகம் வருதோ, அப்போ அந்த உயிர்களுக்கு உலக நாட்டம் குறையும். அப்போ இந்த உலக நாட்டம் குறையுமானால் இன்ப நுகர்ச்சியில் முன்பு போல விரைவு இருக்காது. அப்போ நமக்கு இந்த உலக நாட்டம் குறைஞ்சிட்டு அப்படின்னா, நமக்கு அந்த இன்ப நுகர்ச்சி, இந்த உலகத்தில் நம்ம நுகர்வு பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்ப நுகர்ச்சியில் முன்பு மாதிரி ஒரு வேகம் நமக்கு இருக்காது. இந்த துன்பம் வருமானால் அவ்வளவாக கவலையும் இருக்காது. இன்பம் அதை அந்த நுகர்ச்சியில் அத்தனை அளவுக்கு நம்ம அதை பெருசாக நினைக்க மாட்டோம், சந்தோஷமாக எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு துன்பம் வந்தால் கூட அதை கவலை நமக்கு ஏற்படாது, அவ்வளவாக கவலை ஏற்படாது. இன்ப துன்பங்களில் விருப்பு வெறுப்பின்றி இரண்டையும் சமமாக கருதும் பக்குவ நிலை உயிருக்கு வரும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இன்ப துன்பங்களில் வெறுப்பு இன்றி ரெண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவ நிலை வருது. அப்போ அது எப்போ வரும்? இந்த ஆணவ மலம் பரிபாகம் ஆகும்போது தான், அல்லது ஆணவ மலம் தேய்ந்து போகும்போது தான் உலக நாட்டம் குறையுது. அந்த உலக நாட்டம் குறைய என்ன ஆயிடுது, நமக்கு இந்த இன்ப துன்பங்களில் நமக்கு அந்த விருப்பு வெறுப்புங்கிறது இல்லாமல் ரெண்டையும் சமமாக எடுக்கக்கூடிய பக்குவ நிலை நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்பத்தை அடையத்தக்கதாகவும் துன்பத்தை விளக்கத்தக்கதாகவும் வேறுபட உணர்ந்த பழைய மனநிலை போய் இரண்டையும் ஒன்றாக நோக்கும் அந்த மனநிலை நமக்கு ஏற்படும். இவ்வாறு இன்ப துன்பங்களில் வெறுப்பு இன்றி நடுவு நிலையாய் நிற்கும் தன்மையே இருவினை உப்பு என்று சொல்லப்படும். அப்போ இருவினை உப்பு அப்படின்னா என்ன? இன்ப துன்பங்களில் வெறுப்பின்றி நடுவு நிலைமையாய் நிற்கும் தன்மை, அதுதான் இருவினை உப்பு. ஆனால் நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? இன்பம் வந்தால் ரொம்ப ஆடுறோம், துன்பம் வந்தால் அப்படியே போய் உட்காந்துடுறோம் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெறுப்பு இன்றி இன்ப துன்பங்களில் வெறுப்பின்றி நடுவு நிலைமையாக நிற்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 7 வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்துகினும் எய்துக, இனி பிறப்பில் நான் எய்தாமை எய்துகினும் எய்துக, இன்பம் எய்தினும் எய்துக, வலுவகை துன்பம் வந்திடனும் வருக, மிகு வாழ்வு வந்திடனும் வருக, வறுமை வருகினும் வருக, மதி வரினும் வருக, அவமதி வருகினும் வருக, உலகில் மற்ற எது வரினும் வருக, எது போகினும் போக, இறைவா உன் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கு அடைதல் வேண்டும் என்று ஒருவர் வேண்டுவாரானால் அவர் இருவினை ஒப்பு வாய்த்தவர் என்று சொல்லிவிடலாம் அப்படின்னு நமக்கு இதை சொல்கிறாங்க. அப்போ எழுவகை பிறவியில் எந்த பிறப்பு நான் பெற்றாலும் சரி, அந்த பிறப்பை நான் எய்தினாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எனக்கு ஒரு மதி இருந்தாலும் சரி, அவமதி வந்தாலும் சரி, உலகில் மற்ற எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, இறைவா உன் இணையடிகளை மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கு அடைதல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வேணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இருவினை ஒப்பு வாய்த்திருக்குன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக நினைக்கக்கூடிய மனப்பக்கம் வந்தாச்சு. இனி என்ன வந்தாதான் என்ன, நமக்கு ஒன்றுமே இல்லை, அது பாதிக்காது நம்மளை இல்லையா? அதை நம்ம சமநிலையில் நடுவுநிலையில் நம்ம நிற்கிறதுனால நமக்கு அது பாதிக்கவும் செய்யாது. ஆனால் இறைவனிடத்தில் என்ன கேட்கும்? இறைவா உன் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கு அடைதல் வேண்டும்னு கேட்குறோம். அப்படி கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு இந்த இருவினை ஒப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது.
சரி, இந்த முன் சொன்ன அந்த மலப்பரிபாகத்தினுடைய அறிகுறியே இந்த இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அகத்தில் உள்ள ஆணவ மலம் தேய்ந்த நிலையை புறத்தில் காண முடியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆணவ மலம் இருக்குது, நான் எனதுங்கிற பற்று இருக்குது, தற்போது இருக்குது அப்படின்னு வெளியில் பார்த்தா தெரியுமா? தெரியாது. ஆனால் தன்னை பாராட்டும் போது அதற்காக மகிழாமல், பழிக்கும் போது அதற்காக வருந்தாமல் ஒருவரை இருப்பதை யாவரும் காண முடியும். இப்போ ஒரு பெரியவங்க, இப்போ ஒரு நல்ல ஞானிகள் அல்லது உயர்ந்தவங்க, அவங்களெல்லாம் நம்ம இப்போ ரொம்ப பெருமையாக பேசினாலும் அவங்க அதை அப்படியே ரொம்ப ஒரு இதாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள பழிச்சாலும் அதை துன்பமாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? ரெண்டையும் சமநிலையில் எடுப்பாங்க அவங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த ஒரு பாராட்டு அந்த மகிழ்ச்சியையும் கொடுக்காது. நம்ம பழித்தா அவங்க அது வருந்தவும் மாட்டாங்க. அப்போ அதை வச்சுக்கிட்டு நமக்கு ஓகே, உங்களுக்கு மலப்பரிபாகம் நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மலப்பரிபாகத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனவே இந்த இருவினை ஒப்பு ஒருவருக்கு வாய்த்துள்ள அளவை வைத்து அவரது மலப்பரிபாக நிலையை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலப்பரிபாக நிலையை நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். எதை வச்சு? ஒருவருக்கு இருவினை ஒப்பு எவ்வளவு வாய்ச்சிருக்கு அதை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் நமக்கு வரக்கூடிய இந்த துன்பம் அல்லது இன்பம் ரெண்டையுமே நான் நடுவு நிலைமையில் இருந்து, விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் இந்த நடுவு நிலைமையில் இருந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் எனதுங்கிற அந்த இது இருக்காது. இப்போ எனக்கு ஒரு துன்பம் எனக்கு இப்படி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தானே அது நம்மளை ஒரு வெறுப்புக்கு ஆளாக்குது. அதே மாதிரி ஒரு இன்பம் எனக்கு இது கிடச்சிட்டு, எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எனக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல நான் அப்படிங்கிற அந்த ஒரு தற்போதும் இருக்கும்போது தான் அதை நம்ம இன்பமாகவும் கருதுகிறோம் இல்லையா? எப்போ அந்த இருவினை ஒப்பு வந்ததோ, நான் எனதுங்கிறது இல்லாதனால அந்த இருவினை ஒப்பு நமக்கு வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம விருப்பு வெறுப்பு எல்லாம் இன்றி நன்மை தீமைகளை அல்லது இன்ப துன்பங்களை நம்ம நடுவுநிலைமை எடுக்கக்கூடிய இந்த பக்குவம் வந்துட்டுனா அது இருவினை ஒப்பு அப்படின்னு இருவினை ஒப்பை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா சத்தி நிபாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த மலப்பரிபாகத்தோடு உடன் நிகழ்கின்ற மற்றொரு நிகழ்வும் உள்ளது, அதுவே சத்தி நிபாதம் என்பது. அப்போ அந்த மலப்பரிபாகம் நடக்கும்போது சைமல்டேனியஸாகவே இன்னொரு விஷயமும் அங்கே நடக்குது. என்ன அப்படின்னா சத்தி நிபாதம் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஆணவ மல சக்தி தேய்ந்து நீங்கும் நிலையை அடைந்தால் அதற்கேற்ப உயிரோடு உடனாக இருந்து அம்மலத்தை செயல்படுத்தி வந்த இறைவனது துரோதான சக்தியும் தன்னுடைய தன்மை மாறும். அப்போ நமக்குள்ளே இருந்து இறைவன் அந்த துரோதான சக்தியாக நம்முடைய பெத்த நிலையில் துரோதான சக்தியாக இருந்து அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? மறைப்பு சக்தி எது? அப்போது இந்த ஆணவ மலத்தில் நாம் ஆணவ மல சக்தி எப்போ தேயுதோ அப்போ தேய நம்முடைய உயிரோடு உடனாக இருக்கக்கூடிய அந்த மலத்தை இதுவரை செயல்படுத்தி வந்த இறைவனது துரோதான சக்தியும் தன்னுடைய தன்மை மாறும். ஓகேங்களா? அவர் தான் இருந்து நம்மளை ஓனையும் செய்ய வைக்கார். சரிங்களா? அந்த செயல்களை செய்ய வச்சு நம்ம அந்த விஷயங்களில் நாம் அந்த வினைகளை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் அதுக்கப்புறம் அதுக்குண்ட பலனை நம்ம பயனை அனுபவிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? அந்த அனுபவம் கிடைக்க நம்மளுடைய உள்ள ஆணவ மலம் நீங்கி வரும் இல்லையா? அப்போ அந்த ஆணவ மலத்தை இதுவரை செயல்படுத்தி வந்த அந்த இறைவனது துரோதான சக்தி தன்னுடைய தன்மை மாறும். அப்போ முன்பு மறைத்தலை செய்து வந்த அதே சக்தி இப்போது அருள் சக்தியாக அது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல துரோதான சக்தியாக செயல்பட்டு வந்த இறைவனது சக்தி இப்போ அது அருள் சக்தியாக மாறிடும். எப்போ? இந்த ஆணவ மரம் அந்த மர பரிபாகம் நடக்க நமக்கு அது அருள் சக்தியாக மாறிடும். அப்போ அதற்கேற்ப அந்த துரோதான சக்தி என்ற பெயர் நீங்கி அருள் சக்தி என்ற பெயர் பெறும். உயிரில் மறைந்து நின்ற முன்னைய நிலை மாறி உயிரில் விளங்கி தோன்றும். இந்நிகழ்ச்சியே சத்தி நிபாதம் எனப்படுகிறது. அப்போ மலப்பரிபாகம் நடக்க என்ன ஆகுது? அந்த ஆணவ மலம் நீங்க சைமல்டேனியஸாகவே அந்த துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறிக்கிட்டே வருது. சரிங்களா? அது எங்கே? உயிரினுடைய அந்த அதாவது என்ன சொல்கிறாங்க, உயிரில் அது விளங்கி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த அருள் சக்தி, அந்த சத்தி நிபாதம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அப்போது
அந்த நிபாதம் என்பதில் உள்ள அந்த பாதம் என்னும் அந்த சொல்லுக்கு வீழ்ச்சி அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி நிபாதம். அப்போ அந்த நிபாதம் அப்படிங்கிற அந்த உள்ள அந்த பாதம்னு வருது இல்லையா, நிபாதத்தில் பாதம் அப்படிங்கிற சொல்லுக்கு வீழ்ச்சி அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீ அப்படிங்கிறது மிகுதியை உணர்த்துகிற ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிபாதத்தை நமக்கு பிரித்து காட்டுறாங்க. பாதம் அப்படின்னா வீழ்ச்சி, நீ என்பது மிகுதியை உணர்த்துகிற ஒரு சொல். எனவே சக்தி நிபாதம் அப்படின்னா இறைவனது சக்தி மிகுதியாக அல்லது விரைவாக வீழ்தல் அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆணவ மலம் நீங்கள் இறைவனுடைய இந்த தொழுதான சக்தியானது அருள் சக்தியாக அது மாறுது. அந்த சக்தி நிபாதம் அப்படின்னா விரைவாக வருது இறைவனுடைய சக்தி நமக்கு, விரைவாக வீழ்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிபாதங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அருள் சக்தி ஆன்மாவின் அறிவில் பதிதலையே சக்தி வீழ்தல் என்று குறிப்பிட்டார்கள். அப்போ அந்த அருள் சக்தியானது ஆன்மாவினுடைய அறிவில் பதியுது. ஓகேங்களா? ஆன்மாவினுடைய அறிவில் பதிதலுக்கு பேர் தான் சக்தி வீழ்தல். இறைவனது சக்தி வேறு இடத்திலிருந்து வீழ்தல் இல்லை. அக்தி எக்காலத்திலும் ஆன்மாவோடு உடனாகியே உள்ளது. அவ்வாறு இருக்க சக்தி வீழ்தல் என்று பெயர் வைத்தது ஏன் என்று கேட்கலாம். அப்போ இந்த அருள் சக்தி அப்படிங்கிறது திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி வந்துச்சா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இந்த இறைவனுடைய சக்தி வேற எங்கே இருந்தோ நமக்கு மேலே விழுந்துச்சா, நமக்கு உள்ள உயிருக்குள்ளே விழுந்துச்சான்னா அதுவும் இல்லை. எக்காலத்திலையுமே ஆன்மாவோடு உடனாக தான் இருக்குது. அவ்வாறு இருக்க இந்த சக்தி வீழ்தல் அப்படிங்கிற அந்த பெயர் வந்ததுக்கு என்ன காரணம்? இப்போ வீழ்தல்னா திடீர்னு ஏதோ ஒன்று விழுந்தது தானே, நம்ம விழுந்துட்டு கல் விழுந்துட்டு இந்த பில்டிங் விழுந்துட்டு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதாவது எங்கேயோ இருந்து விழுந்துட்டு அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த சக்தியையும் வீழ்தல்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்காங்க. மக்கள் பலர் கூடியுள்ள அந்த இடத்தில் எதிர்பாராமல் துடுமென ஒரு கல் வீழ்ந்தால் அவ்வீழ்ச்சி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கும். உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ மக்கள் கூட்டமாக ஒரு இடத்துல கூடியிருக்காங்க, யாரும் எதிர்பார்க்காம டக்குன்னு ஒரு கல் விழுது அப்படின்னா அந்த மக்களிடையே அது ஒரு அதிர்ச்சியை, பயத்தை உண்டாகும். அவர்கள் உடனே என்ன பண்ணுவாங்க? அக்கணமே விடத்தை விட்டு அஞ்சி அகன்று விடுவர். அதுபோல இறைவனது சக்தி ஆன்மாவில் பதிந்தால், அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த உயிரில் பதியணும்னு சொல்கிறாங்க, ஆன்ம அறிவில் பதியணும்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த இறைவனுடைய அந்த சக்தி அருள் இறைவனது சக்தியானது ஆன்மாவில் பதிந்தால் உலகியலில் நின்ற ஆன்மாவிடத்தில் ஒரு அதிர்ச்சி உண்டாகும். ஏன்னா இவ்வளோ காலம் அந்த ஆன்மாவானது என்ன செஞ்சிட்ருக்கு? இந்த உலக நாட்டத்தில் இருந்து வாழ்ந்துட்டுருக்கு. உலக மயக்கத்தில் அது அமிழ்ந்து அடந்தி கடந்து உலக நாட்டத்திலேயே இருந்துட்டு. இப்போ எப்போ அந்த சக்தி வீழ்தல் நடக்குதோ, அந்த ஆன்மாவில் நடக்குதோ, அந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகுது? ஒரு அதிர்ச்சி உண்டாகுது. எப்படி ஒரு கூட்டத்தில் ஒரு கல்லை டக்குன்னு எதிர்பாராமல் ஒரு கல் விழுந்தால் மக்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுது இல்லையா? ஒரு பயமும் வரும், ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த சக்தி வீழ்தல் அப்படிங்கிற அந்த சக்தி நிபாதம் வரும்போது ஆன்மாவிடத்தில் ஒரு அதிர்ச்சி உண்டாகும். எதிர்பாரா நிலையில் ஒரு மாற்றம் அங்கு உண்டாகும். அவ்வான்மா அக்கணமே உலகிய நின்றும் நீங்கும். இக்கருத்து பெயரிலேயே புலப்படும் வகையில் வீழ்ச்சி என பெயரிட்டனர் முன்னோர். அதனால தான் அந்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீழ்தல், சக்தி வீழ்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆன்மாவிடத்தில் ஒரு பெரிய மாற்றம் அங்கே உண்டாகுது. இவ்வளோ நானும் உலக நாட்டத்தில் இருந்தது இப்போது ஞான நாட்டத்துக்கு அங்கே வருது. அந்த மாற்றம் அங்கே உண்டாகுது, அந்த அதிர்ச்சி அங்கே ஆன்மாவிடத்தில் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சக்தியினது தோற்றம், சக்தி புலப்பாடு என்றார் போல வேறு வகையில் பெயரிட்டு இருந்தால் அப்பெயர்கள் மேற்கூறிய கருத்தை புலப்படுத்த மாட்டா. இப்போ இந்த சக்தி நிபாதத்துக்கு பதிலாக வேறு பேர் சக்தியினுடைய தோற்றம் அல்லது சக்தி புலப்பாடு அப்படின்னா சொன்னால் இதுக்கு இந்த கருத்தை சரியான விதத்தில் அதை புலப்படுத்த முடியாது. அதனால தான் சக்தி வீழ்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எங்கள் ஆசிரியர் இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. சரி, இப்போ மரபரிபாகமும் சக்தி நிபாதமும் ஒரு காலத்தில் ஒருங்கே உடன் நிகழ்வனவாகும். அதே நம்ம பார்த்தோம். இந்த மரப்பரிவாகவும் சக்தி நிபாதமும் சைமல்டேனியஸாகவே நடக்கும். எப்போ நம்முடைய ஆணவ மனம் தேய 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 சக்தி நிபாதம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சக்தி நிபாதனை என்னது? இந்த இறைவனுடைய திரோதான சக்தி மறைந்து அந்த திரோதான சக்தி அருள் சக்தியாக மாறி ஆன்மறிவில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆன்மாவிடத்தில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சைமல்டேனியஸாக அது நடக்குது. ஸோ மலப்பரிபாகமும் சக்தி நிபாதமும் ஒரு காலத்தில் ஒருங்கே உடன் நிகழ்வனவாகும்.
மலபரிபாகம் ஏற்பட ஏற்பட அதனோடு சக்தி பதிதலும் உடன் நிகழ்ந்து வரும். விடியலில் ஞாயிற்றின் ஒளி வர வர இருளும் விலகி விலகி செல்கிறது. இப்போ நம்ம சூரியனுடைய ஒளி வர வர இருளும் விலகி விலகி போகுது இல்லையா? அந்த ஒளி வரவு இருள் விலகல் என்ற இரண்டில் எது முன்னே எது பின்னே என்று நாம் சொல்ல முடியாது. எது முதல்ல சூரியனுடைய ஒளி வந்தோடனே அந்த இருள் போகுது. ஆனால் நம்ம எது முதல்ல போச்சு எது முதல்ல வந்துச்சு அதை நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்பின் என்பதனின்றி அவை இரண்டும் ஒரே காலத்தில் ஒருங்கே நிகழ்கின்றன. வெளிச்சம் வந்தோடனே அந்த இருட்டு போயிடுது. ஆனால் இது முன்னாடி வந்துச்சு இது பின்னாடி வந்துச்சு நம்மளால் சொல்ல முடியல. அதே மாதிரி தான் அந்த ஆணவமலம் நீங்கள் சத்தியநிபாதமும் நமக்குள்ள சைமல்டேனியஸாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே காலத்தில் ஒருங்கே நிகழ்கின்றன. அதுபோல ஆன்ம அறிவில் அகையிருளாகிய ஆணவமலம் தேய தேய, அதாவது அதுபோல அந்த ஆன்ம அறிவில் அகையிருளாகிய ஆணவமலம் தேய தேய உள்ளொளியாகிய திருவருள் ஒளி உடன் ஓங்கி வரும். ஒரு உதாரணம் சொன்னாங்க இல்லையா? சூரிய ஒளி அங்கே வர வர என்ன ஆகுது? இந்த இருள் விலகி விலகி போகுது. அதே மாதிரி ஆணவமலம் அந்த அகை இருளாகிய இந்த ஆணவமலம் நீங்கள் அந்த ஒளியாகிய அந்த திருவருள் ஒளி நமக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளொளியாகிய அந்த திருவுருள் ஒளி உடன் ஓங்கி வரும். இவற்றின் அறிகுறியே இருவினை ஒப்பு என்பதை அறிதல் வேண்டும். இப்போ இதனுடைய அறிகுறி இருவினை ஒப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இவற்றினுடைய அறிகுறியே இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? சத்தியநிபாதம் தொடக்கத்தில் இந்த சத்தியநிபாதம் நடக்குது இல்லையா? இப்போ அந்த ஆணவமலம் தேய 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 இறைவனுடைய அந்த சக்தி, அந்த துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறி ஆன்ம அறிவில் பதிந்துக்கிட்டே வரும். ஓகேங்களா? இந்த சத்தியநிபாதமும் இப்போ அந்த எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பதியுது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. 4 வகையான சத்தியநிபாதங்கள் இருக்குது. சத்தியநிபாத அந்த வகைகள் 4ஆக சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கும். சத்தியநிபாதம் தொடக்க அதிக மந்தமாய் நிகழும். முதல்ல மெதுவாக தான் நடக்கும். ஏன்னா ஆணவமனம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சத்தியநிபாதம் நமக்கு நடக்குது இல்லையா? முதல்ல மந்தமாக நிகழும். தொடக்கத்தில் அதிக மந்தமாய் நிகழும். பின்பு ஓரளவு மந்தமாய் நிகழ்ந்து அதன் பின்பு தீவிரமாய் கடைசியில் அதிதீவிரமாய் முடியும். இப்போ 4 வகை இங்கே சொல்லிட்டாங்களா? அப்போ முதல்ல அதிக மந்தமாக நடக்கு, அடுத்தது ஓரளவு மந்தமாக நிகழ்வு, அப்புறம் தீவிரமாக நிகழுது, அப்புறம் அதிதீவிரமாக நிகழுது. 4 வகை. இந்நால் வகை சத்தியநிபாத நிலைகளும் அதுக்கு பேர் கொடுக்காங்க. முறையே மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று சொல்லப்பெறும். அப்போ அதிக மந்தமாக இந்த சத்தியநிபாதம் நடந்தது. ரொம்ப 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 மெதுவாக, அப்படி அது பேர் தான் அதிக மந்தம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? அதாவது மந்ததரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவு மந்தமாக சத்தியநிபாதம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மந்தம்னு சொல்கிறாங்க. தீவிரமாக நடந்தால் அதுக்கு பேர் தீவிரம். அதிக தீவிரமாக நடந்தது, அப்போ அதிதீவிரமாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தீவிரதர சத்தியநிபாதம் அப்படின்னு இப்படி 4 வகையாக அதை சொல்கிறாங்க. அப்போ இந்த கடைசி நிலையாகி தீவிர தரத்தை தான் அதிதீவிரம் அப்படின்னு அந்த பேரை இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தீவிர தரம்னு சொல்லலாம், அதிதீவிரம்னாலும் அந்த பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 4ஆம் சத்தியநிபாதமாகிய அதிதீவிர நிலையிலேயே ஆன்மாவுக்கு மெய்ஞான ஞாட்டம் வரும். அப்போ முதல்ல சொன்னாங்கல்ல, ஆணவமலம் நீங்கள் உலக நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதேமாரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே நேரத்தில் இறைவனுடைய சக்தி இந்த அருள் சக்தியாக மாதிரி ஆன்ம அறிவில் சைமல்டேனியஸாக அது பதிஞ்சுக்கிட்டே வருது ஆன்ம அறிவில். சரிங்களா? அந்த சத்தியநிபாதம் பதிதலும் எப்படி இந்த 4 வகையாக தான் பதியுது. முதல்ல ரொம்ப மந்தமாக பதியுது, அப்புறம் ஓரளவு மந்தமாக பதியுது, அப்புறம் தீவிரமாக பதியுது, அப்புறம் மிக தீவிரமாக அது பதியுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த 4ஆவது நடக்கக்கூடிய அதிதீவிரமாக அந்த சத்தியநிபாதம் நடக்கு இல்லையா? அப்போந்தான் இந்த ஆன்மாக்களுக்கு ஞான வேட்கை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆன்மாவுக்கு அந்த மெய்ஞான ஞாட்டம் வரும். ஞானாசிரியர் உபதேசித்த பொருள் உள்ளவாறு விளங்கி தோன்றும். அப்போ நமக்கு இந்த ஞான நாட்டம் வந்தோடனே ஞானாசிரியரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அவர்கிட்ட போய் நம்ம எல்லாம் கேட்கணுங்கிற அந்த நமக்கு வந்துடும், ஆசை வந்துடும். அப்போ அடுத்து அந்த ஞானாசிரியர் நமக்கு இந்த சகலராகிய சகலராகிய பக்குவ ஆன்மாக்களில்
பக்குவ ஆன்மாக்களுக்காக இறைவன் என்ன செய்வார், குரு வடிவில் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கும்போது நாம் வந்து என்ன, ஞானாசிரி வந்து உபதேசம் கொடுப்பார் இல்லையா, அப்படி உபதேசித்த அந்த பொருள் உள்ளவாறு விளங்கி தோன்றும். அப்போ தான் நமக்கு அவங்க சொன்னதனுடைய உள்ள அர்த்தம் அல்லது உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்ளக்கூடிய திறன் எல்லாமே நமக்கு அப்போ தான் வரும். நமது ஆசிரியராகிய உமாபதி சிவனார் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்ச்சியை இங்கு சான்றாக காட்டலாம் அப்படின்னு உமாபதி சிவனார் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 4ஆம் சக்தி நிலை நிபாதமாகிய அதிதீவிர நிலையில் தான் நமக்கு இந்த ஞான நாட்டம் வருது. அப்போ ஞானாசிரியர் நமக்கு வந்து சொல்லும் போது அப்போ தான் உள்ளதை உள்ளவாறு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த திறன் அல்லது அந்த ஒரு நமக்கு வந்து அவங்க உபதேசித்த அந்த பொருள் வந்து உள்ளவாறு நமக்கு விளங்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு உமாபதி சிவனார் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு இங்கே சொல்ல போகிறாங்க. சரி, தில்லை நடராஜ பெருமானுக்கு வழிபாடு செய்துவிட்டு சிவிகையில் வந்து கொண்டிருந்தார் உமாபதியார். அதாவது உமாபதி சிவாச்சாரியார் அவர் வந்து தில்லையில் நடராஜ பெருமானுக்கு வழிபாடு பண்ணிட்டு எப்போவுமே அவர் வந்து சிவிகையில் இந்த தூக்கிட்டு போவாங்க இல்லையா பல்லக்கு மாதிரி, அதுக்கு பேர் தான் சிவிகைன்னு சொல்லுவாங்க. ஸோ சிவிகையில் அவர் வந்துக்கிட்டு வருகிறாரு உமாபதி சிவாச்சாரியார். அது வந்து பகல் வேளையில் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி அதில் பல்லக்கில் வந்துட்டு இருக்காரு. அவர் அமர்ந்திருந்த அந்த சிவிகைக்கு முன்னே கைவிளக்கை ஏந்தியவாறு ஏவலர் சென்றனர். இப்போ தீப்பந்தம்லாம் பிடிப்பாங்கள்ல, அது மாதிரி அவர் போக அவருக்கு முன்னாடி அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த பல்லக்குக்கு முன்னாடி அந்த கைவிளக்கை ஏந்தி, அந்த கைவிளக்குன்னு சொல்லும்போது அந்த தீப்பந்தம் மாதிரி அதை ஏந்திட்டு ஏவலர்கள்லாம் போகிறாங்க. இந்த காட்சியை வந்து பார்க்குறாரு மறைஞான சம்பந்தர் என்ற நல்லாசிரியர். அவர் அந்த பக்கத்து ஏத்தால இருந்து அந்த மறைஞான சம்பந்தருங்கிற நல்லாசிரியர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யார், உமாபதி சிவாச்சாரியார் இந்த மாதிரி பல்லக்கில் போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த கைவிளக்கு ஏந்தி ஏவலர்கள்லாம் போகிறாங்க, அந்த தீப்பந்தம் ஏந்தி முன்னாடி போகிறாங்க. அது பகல் பொழுது, பூஜையை முடிச்சுட்டு அவர் போகிறாரு. இந்த காட்சியை யார் பார்க்குறாரு, அதாவது மறைஞான சம்பந்தர் ஏத்தால வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் உமாபதியாரின் பக்குவ நிலையை பார்த்து அருளினார். அப்போ அவர் வந்து ஞானி இல்லையா, அவருக்கு தெரியும் உமாபதி சிவாச்சாரியருடைய பக்குவ நிலை எப்படி இருக்குது. ஏன்னா அவர் சத்தியநிபாதத்தினுடைய அந்த தீவிரதன நிலையில் இருக்காருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிட்டு, யாருக்கு, மறைஞான சம்பந்தருக்கு தெரிஞ்சிட்டு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த மறைஞான சம்பந்தர் உமாபதியாரினுடைய பக்குவ நிலையை பார்த்து அருளினார். அவருக்கு உபதேசம் செய்தற்கு காலம் வந்துட்டது என்பதையும் உணர்ந்தார். அவர் ஞானி, அவருக்கு தெரிஞ்சிட்டு, ஓகே இவர் வந்து சத்தியநிபாதம் வந்து மிக அதிதீவிர நிலையில் இருக்கிறார், இவருக்கு ஞான உபதேசம் கொடுக்க வேண்டிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி மறைஞான சம்பந்தருக்கு தெரிஞ்சிட்டு. சரிங்களா? உமாபதிக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு உபதேசம் செய்வதற்கு காலம் வந்துட்டது என்பதையும் உணர்ந்தார். அவர் கேட்குமாறு ஒரு விஷயத்தை, அவர் காதில் கேட்கும் மாதிரி ஒரு விஷயத்தை மறைஞான சம்பந்தர் இங்கே சொல்கிறார். அவர் எய்த்தாலேருந்து காட்சியை பார்த்துட்டு இருக்காரு, உமாபதி சிவாச்சாரி போயிட்டுருக்காரு பல்லக்கில். இவர் வந்து அவர் காதில் விழுந்தும்படி மறைஞான சம்பந்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, பட்ட கட்டையில் பகற்குருடு போகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். பட்ட கட்டையில் பகற்குருடு போகிறது அப்படின்னு மறைஞான சம்பந்தர் சொல்ல அது உமாபதி சிவாச்சாருடைய காதில் போய் விழுது. அப்போ பட்டக்கட்டை அப்படிங்கிறது இந்த உமாபதியார் வந்து உமாபதியை வந்து தூக்கிட்டு வந்தாங்களே அந்த பல்லக்கு, அதைத்தான் பட்டக்கட்டை அப்படின்னு சொல்கிறாரு. பகலிலேயே விளக்கு முதலிய பரிவாரங்களுடன் வந்தமையால் அவர் பகற்குருடு எனப்பட்டார். பகலில் போய் எப்படி தீப்பந்தம் பிடிச்சிட்டு வரணுங்கிற அவசியம் இருக்கா? சூரிய வெளிச்சம் இருக்குது. பகலில் அப்போ வந்து பகல்டே குருடுன்னு அர்த்தமா, பகற்குருடுன்னு சொல்கிறாரு. பகல்டேயே விளக்கு முதலிய பரிவாரங்களுடன் வந்தமையால் அவர் வந்து பகல் குருடு அப்படின்னு சொல்லி உமாபதி சிவாச்சாரியாரை மறைஞான சம்பந்தர் சொல்கிறார். இது வெளிப்படையான பொருள். இது வந்து வெளிப்படையான பொருள். என்ன வார்த்தை சொன்னார், பட்டக்கட்டையில் பகற்குருடு போகிறது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ இதுக்கு பிறகு மற்றொரு உட்பொருளும் இதில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து இந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க. இந்த உலகம் நிலையற்ற தன்மையுடையது, அறிவற்றது, பட்டக்கட்டை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் வந்து நிலை இல்லாதது இல்லையா, அறிவற்றது, ஜடம், அது வந்து பட்டக்கட்டை மாதிரி. இப்படிப்பட்ட உலக நிலையில் இவருக்கு உவர்ப்பு இன்னும் தோன்றலை. ஏன்னா இன்னும் ஆசை, இன்னும் ஒரு கௌரவம், ஒரு பதவி ஆசையில் தான் இந்த மாதிரி பல்லக்கில் போகிறாரு அவர் இல்லையா. அவர் பெரிய பணக்காரர் அவர். அதனால் எல்லா ஒரு அனுபவிப்பும் அவருக்கு வந்து இப்பவும் அந்த இதில் நாட்டம் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாரு. இந்த மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியரை பற்றி இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு,
இப்போ இந்த உலக நிலையில் இருக்குது, இன்னும் அவருக்கு ஓர்ப்பு தோன்றலை. இந்த உலக நிலையற்ற தன்மையுடையது, அறிவற்றது, பட்டக்கட்டை போன்றது. வெற்று ஆடம்பரத்தில் இவருக்கு விருப்பம் போகவில்லையே. வேதம், ஆகமம் முதலிய கலை நூல்களை எல்லாம் படித்திருந்தும் உண்மை ஞானம் பெறாமையினால் இவர் பகற்குருடு போன்றவரே அப்படின்னு உள்ள அர்த்தத்தையும் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்மளும் இந்த புக்குகள்லாம் நம்ம படிக்கிறோம், கலை நூல்கள்லாம் படிக்கிறோம். அப்போ இவர் வேதம், ஆகமம் போன்ற கலை நூல்களை எல்லாம் அவர் படிச்சிருக்காரு. யார்? உமாபதி சிவாச்சாரியார். இது எல்லாமே படிச்சிருந்தும் உண்மை ஞானம் அவர் பெறாததுனால அவரை பகற்குருடுன்னு அவர் மீனிங் அர்த்தத்தை சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பகற்குருடுன்னு வெளி அர்த்தத்தில் என்ன சொன்னாங்க? இது பகல் வேளையில் இப்படி சின்ன விளக்க கையில் ஏந்திட்டு போகிறது, இல்லை தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போகிறது, அப்போ இவர் பகல் குருடுன்னு சொல்கிறார். இதுக்கு அப்படிங்கிறத வெளி அர்த்தம் சொல்கிறார். உள்ள அர்த்தம் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரியான ஆகமங்கள், வேதங்கள் போன்ற ஞான நூல்களெல்லாம் அவர் படிச்சிருந்தும் அவருக்கு இந்த ஞானம் பெறாமையினால் அவரை பகற்குருடுன்னு உள்ள அர்த்தத்தில் சொல்கிறாரு. யார்? மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியாரை. சரிங்களா? இந்த உட்பொருளும் மறைஞான சம்பந்தர் சொற்களில் அமைந்திருந்தது. அதி தீவிரம் என்னும் பரிபக்குவ நிலையில் இருந்தமையால் உமாபதி சிவம் இந்த சொற்களின் பொருளை உணர்ந்து கொண்டார். அப்போ ஞானியர் ஏதாவது சொன்னாங்கன்னா அதனுடைய உண்மை அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, இந்த சக்தி நிபாதம் அதிதீவிர நிலையில் இருந்தால் தான் வரும். இப்போ நமக்கு இந்த மறைஞான சம்பந்தர் பட்ட கட்டையில் பகல் குருடு போகுதுன்னு சொன்ன உடனேயே அதனுடைய அர்த்தத்தை உமாபதி சிவாச்சாரியார் புரிந்து கொள்கிறார். ஏன் அப்படின்னா, அதிதீவிரங்கிற பரிபக்குவ நிலையில் உமாபதி சிவாச்சாரியார் இருந்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு உலகியலில் இருந்த பற்று உடனே ஒளிந்தது. ஞானம் பெற வேண்டும் என்ற வேட்கை பிறந்தது. உடனே அவருக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆகா, இது முதல்ல நம்ம இவ்வளவு நூல்களை கற்றிருந்தும் நமக்கு இன்னும் ஆசை போல, உலக நாட்டம் இருக்குது, அந்த ஞானத்தை நம்ம பெறலை அப்படிங்கிற உள்ளர்த்தமும் அவருக்கு அந்த உள்ளர்த்தத்தை அவங்க சொன்னாங்க. அதுவும் அவருக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் நிலை இல்லாதது, இந்த நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவிப்பு எல்லாமே நிலை இல்லாதது இல்லையா? அது தெரிஞ்சும் நம்ம எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம், நம்ம நிலைன்னு நினச்சிக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த அர்த்தத்தோடு உள்ள இந்த வார்த்தை பட்ட கட்டையில் பகற்குருடு போகுதுன்னு பரஞான சம்பந்தர் சொன்ன உடனேயே உமாபதி சிவாச்சாரி அதை டக்குன்னு அவருக்கு அதனுடைய முழு அர்த்தம் அவருக்கு புரிஞ்சிட்டு. ஏன் அப்படின்னா, அவர் அந்த அதிதீவிர பக்குவ நிலையில் அவர் இருந்ததுனால, அந்த சக்தி நிபாதமே அதிதீவிர சக்தி நிபாத நிலையில் இருந்ததுனால அதனுடைய அர்த்தம் அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு உடனே அவருக்கு ஞான வேட்கை வந்துட்டு அவருக்கு உலகில் இருந்த அந்த பற்றெல்லாம் உடனே போயிட்டு. சரிங்களா? அவருக்கு உண்மையை உணர்த்த வந்த ஞானாசிரியர் இவரே என்று தெளிவு பெற்றார். ஓகே, நமக்கு இந்த ஞானத்தை, இந்த உண்மையை கொடுக்க வந்த இறையாசிரியர் யார் அப்படின்னா இந்த மறைஞான சம்பந்தர் தான் அப்படிங்கிறது உமாபதி சிவாச்சாரியாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? மறைஞான சம்பந்தரின் மலர் அடிகளில் வீழ்ந்து அவருக்கு ஆட்பட்டார். அதிதீவிர சக்தி நிபாதமே ஞானம் பெறுதற்கு ஏற்ற பக்குவ நிலை என்பதை இந்நிகழ்ச்சி வாயிலாக நாம் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதி தீவிர சக்தி நிபாதம் நிலை தான் இந்த ஞானம் பெறுவதற்கான ஏற்ற பக்குவ நிலை அப்படிங்கிறத இந்த உமாபதி சிவனாருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு நமக்கு இங்கே எடுத்து காட்டியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இருவினை ஒப்பினால் அறியப்படுகின்ற இந்த மலப்பரிபாகம் வந்த பொழுதே, இப்போ இருவினை ஒப்பினால் அறியப்படுகின்ற இந்த மலப்பரிபாகம் வந்த பொழுதே உயிர் உலகியலை விடுத்து இறைவனது திருவருளை நோக்க தலைப்படும். அந்நிலையே சக்தி நிபாதம் எனப்படும் என்று கருத்தாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இருவினை ஒப்பு நடக்குது, மலப்பரிபாகம் நடக்க சைமல்டேனியஸாக சக்தி நிபாதமும் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்களே, அதை சொல்கிறாங்க. ஸோ குருநாதர் உபதேசித்த உண்மைகளை சிந்தித்து உணரும் முறையே அறியும் நெறியாகும். அப்போ குருநாதர் அல்லது ஞானாசிரியர் உபதேசித்த உண்மைகளை சிந்தித்து உணரும் முறை, நம்ம சிந்திக்கணும், என்ன சொல்கிறாங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அந்த சிந்தித்து உணரக்கூடிய நெறிக்கு பேர் தான் அறியும் நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. அவரது உபதேசத்தை கேட்டதற்கும் சிந்தித்ததற்கும் உரியவர் யார்
என்பதை இம்முதற் செய்யுளில் நாம் முதற் செய்யுளில் உணர்த்தியுள்ளார் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரது உபதேசத்தை, ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டதற்கும் சிந்தித்ததற்கும், ஏன்னா அந்த ஞானத்திலே 4 படிகள் நிலைகள் இருக்கு இல்லையா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படின்னு 4 நிலை இருக்குது. இங்கே உபதேசத்தை கேட்டதற்கும் சிந்தத்துக்கும் உரியவர் யாருங்கிறத இந்த இதில் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் வரப்பெற்ற சத்தினிபாதத்து உத்தமராகிய மாணாக்கரே குரு மொழியை கேட்டு சிந்தித்து பயன்பெறுவதற்கு உரியவர். அப்போ யாருக்கெல்லாம் மல பரிவாகமும் சக்தி நிபாதமும் இந்த சக்தி நிபாதத்து உத்தமராகிய மாணாக்கராக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த குருவினுடைய மொழியை கேட்டு சிந்தித்து பயன்பெறுவதற்கு உரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ ஏனையோருக்கு குரு மொழி பயன் தருதல் இல்லை என்பது குறிப்பால் இங்கு உணர்த்தப்பட்டது. அப்போது நமக்கு முதல்ல ஞான வேட்கை வரணும் நமக்கு இல்லையா, நல்ல ஒரு ஞானாசிரியர் வரணும், அவங்ககிட்ட உபதேசம் கேட்கணும், அதை நம்ம கேட்டு சிந்திச்சு தெளிஞ்சு நிட்டை கூடணும் அப்படிங்கிற அந்த ஞான வேட்கை வரணும். அந்த ஞான வேட்கை எப்போ வரும்? இந்த உலக நாட்டம் போனால் தான் ஞான வேட்கை வரும். அந்த உலக நாட்டம் எப்போ போகும்? இந்த ஆணவ மலம் நீங்கி கண்மம் நீங்கி எல்லாம் நீங்கினா தான் நமக்கு நீங்கி இருவினை ஒப்பு சத்தினிபாதம் அப்புறம் தான் நமக்கு அந்த ஞான வேட்கை வருது. ஞான வேட்கை வந்த பிறகு ஞானாசிரியர் சொன்னாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் சத்தினிபாதம் மிக தீவிர நிலையில் நமக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த சொன்னதை உள்ளவாறு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் நமக்கு புரியும். ஓகேங்களா? அதை தான் இங்கே உமாபதி சிவனாருடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. ஏன்னா உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் அவர் எந்த நிலையில் இருந்திருக்கிறாரு, சத்தினிபாத அதிதீவிர பக்குவ நிலையில், பரிபக்குவ நிலையில் அவர் இருந்ததுனால டக்குன்னு அவருக்கு பிடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி இருந்தது தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் ஞானம் வரலைங்கிறது தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கிறத தெரிஞ்சு உலக ஆசையெல்லாம் நாட்டத்தையெல்லாம் விட்டுட்டு உடனே அவரை மறைஞான சம்பந்தர் காலில் விழுந்து கும்பிட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு இவர் சீடராகி அவர்கிட்ட ஞானத்தை பெற்று அவர் என்னது கேட்டல் அந்த சிந்தித்தல்ங்கிற அந்த 2 நிலையிலேயே அவர் வந்துட்டார். அதை இங்கே சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ்? அப்போ யாருக்கு மடப்பரிவாகமும் அந்த இருவினை ஒப்பும் அந்த சத்தினிபாத அதிதீவிர நிலையும் வருதோ அவங்க ஞான உபதேசத்தை கேட்டும் சிந்திப்பதற்கும் அதனுடைய பயனை அனுபவிப்பதற்கும் அந்த பயனை பெறுவதற்கும் உரியவர் ஆவாங்க. மற்றவங்கள்ட்ட போய் இந்த குரு மொழியை சொன்னால் அது அவங்களுக்கு பயன் தராது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இங்கே சொல்லி நமக்கு இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ இந்த குறளில் நமக்கு இருவினை ஒப்புன்னா என்ன, சத்தினிபாதம்னா என்ன, சத்தினிபாத தீவிர அந்த நிலையில் எப்படி ஞானத்தை ஞானாசிரியர் சொன்ன விஷயங்களை எல்லாமே நம்ம உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறனும் அந்த ஒரு கேட்டல் சிந்தித்தலின் மூலம் உள்ள அந்த பயனையும் எப்படி அவங்க பெறாங்க அப்படிங்கிறதையும் உமாபதீஸ்வரனார் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை வச்சே நமக்கு எடுத்து காட்டி ஆசிரியர் விளக்கியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.